ஹரிப்பாட் ரயில்வே ஸ்டேஷனுங்க. மழையை பாருங்கள், பட்டையை கிளப்புது. எஸ், இவ்வளோ ஏர்லி மார்னிங்காக எங்கே இருக்கோன்னா, பின்னாடி இருக்க லொக்கேஷன் தெரியுமா? தெரியாது. கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் ஹரிப்பாடில் இருக்கோங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான டே. எங்கே இருக்கோன்னா நம்ம ஹரிப்பாடில் இருக்குங்க. ரொம்ப நாட்களாக நானும் கேட்டிருந்தேன் கேஎஸ்ஆர்டிசி என்னென்ன சர்வீஸை ட்ரை பண்ணலான்ட்டு. ஸோ நிறைய பேர் சொன்னது இந்த ஹரிப்பாட்லேருந்து ஆத்தங்கரை பள்ளிவாசல் வரைக்கும் போகக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட் பஸ்ஸை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காகவே நம்ம ஹரிப்பாடு வந்தாச்சுங்க. நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து காயங்குளம் அந்த புது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாகவே நம்ம இங்கே ஹரிப்பாட்லேருந்து தமிழ்நாடு கிளம்ப போகிறோம். அதுவும் இந்த ரூட்டில் வந்து நான் ட்ராவல் பண்ணதே இல்லைங்க. இந்த ஹரிப்பாடு, காயங்குளம், அப்புறம் கொல்லம், ட்ரிவாண்டம், நாகர்கோவில் அப்படி போகிறோம். ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. தமிழில் இது வரைக்கும் யாருமே கவர் பண்ணல. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் கோயிங் டு கவர். ஸோ பார்க்கலாம். மணி பார்த்தீங்கன்னா 4:50 ஆச்சுங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 5:20க்கு ஒன்றும் வண்டி கொண்டு வரல. வண்டி கொண்டு வந்தனே பெர்மிஷன் கேட்டு எக்ஸ்டெண்டர்லாம் பார்த்துட்டு பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. இதுதாங்க ஹரிப்பாட் பஸ் டெர்மினஸ், டிப்போ எல்லாமேங்க. ஐ திங்க் ஸோ அங்கே தான் நம்ம வண்டி நிற்கிது. கொண்டு வரட்டும், அப்புறம் பார்க்கலாங்க. எஸ் மக்களே, ஃபைனலாக நம்ம வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. எஸ், ஃபைனலாக எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாங்களா? நம்ம ஹரிப்பாட்லேருந்து ஆத்தங்கரை பள்ளிவாசல் வரைக்கும் ஒரு அருமையாக அமைய போகுதுன்னு நினைக்கிறேன். பெர்மிஷனும் கேட்டாச்சு. சூப்பராக எடுத்துக்கலாம். அவங்க வந்து தமிழ் தாங்க கண்டக்டர்னா, ஸோ பிரச்சனையே இல்லை. ஸோ ஆரம்பிக்கலாமா? வாங்க. ஷார்ப் டைமில் நம்ம டிபார்ட் ஆக போகிறோங்க. 5:20க்கு ஷார்ப்பாக எடுத்துருவாங்க. அசோக் லேலண்ட், பிரகாஷ் பில்ட்டு, BS6 சூப்பர் ஃபாஸ்ட். எஸ், பயணம் ஆரம்பிச்சிருச்சுங்க. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுறேன். தரமாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காயங்குளம் தான் மேஜரான ஸ்டாப்பு.
மேஜராக அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஹைவேஸ் எல்லாம் நல்லபடியாக போகணும் தாங்க இது பண்ணுறாங்க. லாஸ்ட் டேலே பார்த்துருப்போம், நம்ம கோயம்புத்தூர்லேருந்து காயங்குளம் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருப்போம். ரோட் ஒர்க்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 12:30 ஆயிடுச்சு நைட்டு. ஸோ அது ஒரு அருமையான பயணம். பட்டு அந்த ஃபுட்டு ரெஸ்ட் ஸ்டாப் இல்லாதனால கொஞ்சம் மன வருத்தமாக போச்சுங்க. அதனாலேயே நான் ஃபுல்லாக ஒரு நல்ல க்ளோஸ் எண்டே கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அதெல்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன், நீங்கள் பாருங்கள். நீங்கள் காயங்குளம் போவோங்க. ஷார்ப் 5:43க்கு நம்ம காயங்குளம் வந்தாச்சுங்க. இந்த பஸ்ஸுக்கு செம டிமாண்டுங்க. எஸ் மக்களே, இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட ரிசர்வேஷன் ஃபுல்லாக இல்லாமல் போகாதுங்க. இன்றைக்கி வண்டி ரிசர்வேஷன் ஃபுல்லுங்க. ஆனால் என்னென்னா அந்த கட்ரிப் மாதிரி புக் பண்ணியிருக்காங்க. ட்ரிவாண்டம்லேருந்து ஆத்தங்கரை பள்ளிவாசல், கொல்லம்லேருந்து ஆத்தங்கரை பள்ளிவாசல், அந்த மாதிரி. நாளைக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, எல்லாமே ஃபுல் ரிசர்வேஷனுங்க. இன்றைக்கே நான் கடைசி வேறு சீட் தான் புக் பண்ணேன். அப்புறம் நம்ம கண்டக்டர்னை தான் இங்கே உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை புக் பண்ணுற போது கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க மக்களே. இந்த சூப்பர் ஃபாஸ்ட் புக் பண்ணோம்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு தெரியுமாங்க? நம்ம கேஎஸ்ஆர்டிசி சின்ன சின்ன விஷயமா பண்ணுறது அது பேசஞ்சர்ஸ்க்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியுங்களா? நான் அங்கே கொஞ்சம் விடுவிட்டுங்க, அப்புறம் போய் சொல்கிறேங்க. பயங்கர யூஸ்ஃபுல்லுங்க. நீங்கள் இந்த சூப்பர் ஃபாஸ்ட் புக் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட் பேசஞ்சரில் 30 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்கலாம். அதுவும் டிப்பாச்சருக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடிங்க. இந்த விஷயமெல்லாம் நான் டிக்கெட்டு கீழே இருக்கிற இதை தான் படித்து பார்த்தேன். ஸோ அப்போ தான் தெரிஞ்சிச்சுங்க எனக்கு. ஸோ இது கிளியராக நான் உங்களுக்கு ட்ரிவாண்டம்லையோ இல்லை ஏதாச்சும் மேஜரான ஸ்டேஷனில் இறங்கி சொல்கிறேங்க. எஸ், கருநாகப்பள்ளி கரெக்டாக 6:15க்கு வந்திருக்கோங்க. மழை பாருங்கள், பட்டையை கிளப்புதுங்க. நேற்றுலேருந்தே மழை தாங்க. எப்பயும் செம்மையாக பெய்யுதுங்க மழை. மக்களே, கடலை பாருங்கள் மக்களே, வேறு லெவலில் இருக்குது. இந்த பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டுருக்கனால சரியாக தெரிலைங்க. இந்த சைடு கடல்
ஜாயிண்ட் ஆகிறது தெரியுது பாருங்க. வாவ், வாட் அ வியூ. காலையிலே ஒரு சூப்பரான வியூங்க. எல்லாம் மீன்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. எஸ், ஆல்மோஸ்ட் கொல்லம் வந்தாச்சுங்க. இன்னும் 7 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. ஷார்ப் 6:50 கொல்லம் வந்தாச்சுங்க. நம்ம வண்டி நிற்கிதுங்க, கொல்லம் மதுரை. கேஎஸ்ஆர்டிசி டிப்போக்குள்ள நிற்கிதுங்க, அது ஆச்சரியமாக இருக்குது. பக்கத்தில் அப்படியே கடல் ஜாயிண்ட் ஆகுதுங்க. இங்கே பஸ் ஸ்டாண்ட் சூப்பராக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் கொல்லம் வரேன். எஸ், வந்து பேசஞ்சர்ஸ் இறக்கி விட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. நமக்கு ட்ரிவாண்டமில் தான் 20 மினிட்ஸ் பிரேக் இருக்குங்க. இங்கே பாருங்கள், டிப்போவில் நம்ம வண்டி சிங்கமாக பாசாக நின்றுருக்காருங்க. மதுரை கொல்லம். நெக்ஸ்ட் நமக்கு ட்ரிவாண்டம் தாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் புனலூருங்க. நம்ம இப்போ ட்ரிவாண்டம் கட் ஆயிடுவோம். கரெக்டாக 71 கிலோமீட்டருங்க. கொட்டாரக்கரக அந்த சைடு போகணுங்க. கொல்லம் ஜங்ஷனோட வியூ இருக்குங்க லெஃப்ட் சைடு. பார்க்க முடியுமான்னு பார்க்கலாங்க. கிளைமேட்டை மட்டும் பாருங்கள் மக்களே, சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. ஃபாகியாக மணி ஒரு 7:20 ஆச்சுங்க.
மணிக்கு அட்டிங்கிற வந்தாச்சுங்க. எஸ், வண்டி போக போக கூட்டம் தாங்க ஆகுது. கூட்டம் கம்மியாகிற மாதிரியே இல்லை. கரெக்டாக 8:30க்கு கன்னியாகுமரி வந்தாச்சுங்க. பார்த்திங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ்ங்கனால எல்லா பஸ்ஸஸும் ரஷ்ஷாக தாங்க இருக்குது. அதுவும் நம்ம பஸ் இப்போ தான் கொஞ்சம் இறங்கினாங்க. இது வரைக்கும் ஃபுல் ரஷ்ஷாக இருந்துச்சுங்க. எஸ், கன்னியாகுமரி கரெக்டாக ஒரு 94 கிலோமீட்டர் இருக்குங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 6 கிலோமீட்டருங்க. ஆப்போசிட்டில் பாருங்கள், ஷாமோலி வராங்க. வால்வோ 9600 தாங்க.
எஸ், ட்ரிவாண்டம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:25 வந்திருக்கோங்க. ஆக்சுவலி நம்ம 5:20 ஸ்டார்ட் பண்ணோம். 5:20, 6:20, 7:20, 8:20, 9:20 கரெக்டாக 4 மணி நேரத்தில் வந்தாச்சு. டோட்டலாக கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 257 கிலோமீட்டருங்க. எங்கே இருந்துன்னா ஹரிப்பாட்லேருந்து ஆத்தங்கரை பள்ளிவாசல் வரைக்குங்க. ஸோ நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாங்க. எஸ், வண்டி டீசல் போட போகிறாங்க. ஸோ நம்மளே அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட சொல்லிட்டாங்க. ஸோ நல்ல கடையில் சாப்பிட்ணுங்க. நைட்டே சாப்பிடல, வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ பாப்பா வெளியே போய் பார்க்கலாங்க. ட்ரிவாண்டம்லேருந்து நாகர்கோயிலுக்கு ரெகுலராக பஸ்ஸஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் ட்ரிவாண்டம்லாம் வந்தீங்கன்னா பிரச்சனையும் பண்ண வேணாம். காயல்பட்டினத்துக்கு கூட இருக்குங்க, பின்னாடி பாருங்க காயல்பட்டினம். நம்ம வண்டி ஒன்றும் வரலைங்க வந்துட்டு, ஏன்னா நம்ம கேங் ஃபுல்லாமே இங்கே தான் நிற்காங்க. ஏன்னா நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க ஃபுல்லாமே அந்த ஆத்தங்கரை மசூதிக்கு போகிறவங்க தாங்க. நான் மட்டும்தான் நம்ம பஸ்ஸுக்காக ட்ராவல் பண்ணிருக்கேன். எஸ், பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சுங்க. அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. எஸ், இங்கே தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டும் காஃபியும் குடித்தோம். இன்னும் நம்ம வண்டி வரலை, ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மக்களே. இந்த சைடு தான் ரைட் சைடு நின்றுருக்கேன் பாருங்கள், இருங்க காட்டுறேன். பார்த்தீங்களா, ஒன்று நிற்கிது பாருங்க, அங்கே தான் களியக்காவலை மார்த்தாண்டம். எஸ், இப்போ தான் எடுத்துகிட்டு வராங்க, கரெக்டாக இருக்குங்க மக்களே. த கிங் ஆஃப் கேஎஸ்ஆர்டிசி கம்மிங், அசோக் லேலாண்ட் BS6. மரணமாக இருக்குது பார்த்தீங்களா. எஸ் மக்களே, நம்ம பஸ் வந்துருச்சுங்க. ஆற்றங்கரைன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆற்றங்கரை பள்ளிவாசல், நாகர்கோயில், திருவனந்தபுரம், கொல்லம், ஹரிப்பாடு. ஷார்ப்பாக 10:05 நம்ம ட்ரிவாண்டம்லேருந்து கிளம்புறோங்க. இதுக்கப்புறம் தான் மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ பார்க்கலாம். துக்கலை, களியக்காவலி, மார்த்தாண்டம், நாகர்கோயில், கூடாங்குளம், அந்த வழியாக நம்ம ஆத்தங்கரை ரீச் ஆகுங்க. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ஆத்தங்கரை பள்ளிவாசல் ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. மக்களே, இப்போ ஒரு விஷயத்தை நோட் பண்ணேங்க, நான் வந்ததுலேருந்து நோட்டே பண்ணலைங்க. வாட்டர் ஷாக்கு பார்த்தீங்களா. இங்கே நம்ம சிஎம்மோட ஃபோட்டோ பஸ்ஸில் இருக்குங்க, கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில். அன்எக்ஸ்பெக்டட். கன்னியாகுமரி கரெக்டாக 86 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலி இந்த சைடு தாங்க நம்ம ட்ரிவாண்டம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்.
வேறு லெவலில் போகிறாரு அண்ணா. பாருங்க மக்களே, புது வண்டி எப்படி நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்ட்டு. எவ்வளோ பஸ்ஸஸ், எல்லாமே ஃபாஸ்ட் பேசஞ்சரோடதுங்க. நம்மால் பார்த்தீங்களா மாதம் ஓட்டை கடிச்சிட்டு போகிறாரு. இப்போ ஏகப்பட்ட வண்டி லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இன்னும் அலாட் பண்ணல போல் இருக்குங்க. நம்ம ராணித்தோட்டம் பிரான்ச் தாங்க. ராணித்தோட்டம் 3 காயல்பட்டினம். BS4 சும்மா வாங்க, BS6க்கே டஃப் கொடுக்குது. எஸ் மக்களே, கரெக்டாக 10:40க்கு நெய்யாட்டிங்கரா வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம களிக்காவலே தாங்க. எஸ் களியக்காவிலை கரெக்டாக 11:05க்கு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாங்க.
லாங்கஸ்ட் வண்டி 2 வண்டி இங்கேருந்து தப்பிச்சிட்டே இருக்குது. கூடி சீக்கிரம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. மழை தூரிட்டு இருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ரி கடை கூட இருக்காதுங்க. ஆனால் ரைட் சைடு இருக்கும். பிகாஸ் அந்த மாதிரி தாங்க. ரைட் சைடு கேரளா, லெஃப்ட் சைடு தமிழ்நாடுங்க. முன்னாடி பாருங்க ஒரு திருச்செந்தூர் போகிறாங்க. மணி 11:30 ஆக போகுதுங்க. நாகர்கோவில் பக்கம் வர போகிறாங்க. வானவில்ங்க எஸ்சிடிசி போகிறாரு. மார்த்தாண்டம் பெங்களூர். நம்ம நாகர்கோவிலோட அழகே தனி அழகுங்க. எஸ், நம்ம நாகர்கோவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:05 வந்திருக்கோம். ஆக்சுவல் ஷெடியூல் 12:10 நம்ம ஆத்தங்கரை பள்ளிவாசல் போகிற மாதிரி. டியூ டு இந்த ஹெவி டிராஃபிக் பார்த்துருப்பீங்க. நம்ம ஹரிப்பாட்லேருந்து இங்கே வர வரைக்குமே செம டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ அதனால தாங்க இந்த 1 மணி நேரம் டிலே. ஸோ எத்தனை மணிக்கு ஆத்தங்கரை பள்ளிவாசல் போகிறாங்கன்னு பார்க்கலாங்க. டிக்கெட் ஃபேர் மட்டும்தாங்க சொல்லலை. டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 272 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. நம்ம ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா 14 ரூபா.
ஸோ டோட்டலாக 286 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த கீழே உங்களுக்கு நோட்ஸ் போடுறேன் பாருங்கள். அதான் சொல்லியிருந்தாங்க, இந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த லோக்கல் ஏரியாவில் இருந்தீங்கன்னா 30 கிலோமீட்டருக்கு ஃப்ரீயாக ஃபாஸ்ட் பேசஞ்சரில் ட்ராவல் பண்ணிக்கலாங்க. அந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நல்ல விஷயங்க. இந்த குட்டி குட்டினா இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தாங்க கேஎஸ்ஆர்டிசி அப்கிரேட்லேயே போயிட்டுருக்குங்க. ஆற்றங்கரை பள்ளிவாசல். எஸ், கரெக்டாக 5 நிமிஷம் நின்றுட்டு கிளம்பியாச்சுங்க. இனி கூடாங்குளம், அப்புறம் ஆத்தங்கரை பள்ளிவாசல் தாங்க. இந்த கூடாங்குளத்து வழியாக நம்ம ட்ராவல் பண்ணதில்லை. இந்த கூடாங்குளத்து வழியாக நிறையா ரூட் இருக்குது. திசையன்வெளி, உடங்குடி, அப்புறம் குட்டம், இது எல்லாமே இந்த ஈசிஆர் சைடு தாங்க இருக்குது. ஸோ இது ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம கூடாங்குளத்து வழியாக ஆற்றங்கரை பள்ளிவாசல் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாங்க. எஸ், அந்த ரைட் சைடில் போனால் நம்ம கன்னியாகுமரி ரீச் ஆகலாங்க. இங்கேருந்து கூடாங்குளத்துக்கு ஒரு 40 கிலோமீட்டருங்க. நம்ம வண்டி போய் சேர்றக்கே கண்டிப்பாக 2 மணி ஆயிரும்னு நினைக்கிறேங்க. பிகாஸ் 1 மணி நேரம் அங்கே கூடாங்குளம், அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸுங்க ஆத்தங்கரை பள்ளிவாசலுக்கு. ஆக்சுவலாக நம்ம நாகர்கோவில் பார்த்திங்கன்னா 11:15 வந்திருந்தோம்னா 1 மணி நேரத்தில் போயிருக்கலாம். ஸோ நம்ம வந்ததே 1 மணி நேரம் லேட்டாக வந்திருக்கோமா, ஸோ அதனால் டிலே இருக்குங்க. மக்களே, இன்னும் நம்ம ஆற்றங்கரை பள்ளிவாசலுக்கு ஒரு 34 கிலோமீட்டருங்க. கரெக்டாக 12:45க்கு அஜ்ஜு கிராமம் வந்திருக்காங்க. பார்த்தீங்களா, திருச்செந்தூர் 81 கிலோமீட்ரு, உவரி 43 போயிடுச்சுங்க. அப்புறம் என்ன, குலசேகரப்பட்டினம் 67 கிலோமீட்டருங்க. இந்த லைன்லாம் சூப்பராக இருக்குங்க ட்ராவல் பண்ணோம்னா. ஆக்சுவலி இது கன்னியாகுமரி பைபாஸ்ன்னு நினைக்கிறேங்க, எனக்கு சரியாக தெரியலை. உவரி பீச்சுக்கு 41 கிலோமீட்டருங்க கரெக்டாக. பஞ்சல் பீச்சுக்கு ஒரு 12 கிலோமீட்ரு. ஸோ நம்ம வந்து இப்போ பீச் ஒட்டின மாதிரி தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அதாவது கடல் ஒட்டின மாதிரி தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு ரூட் இருக்குங்க, ஈசிஆர் ஃபுல்லாமே கவர் பண்ணுற மாதிரி. இங்கே திசையன்வெளி இருக்கலைங்க, திசையன்வெளியிலேருந்து வேளாங்கண்ணி வரைக்குங்க. அது ஒரு சூப்பரான பஸ்ஸு, ஹிடன் ரூட்டு, பயங்கரமாக இருக்கும். என்ன, இங்கே 4 மணிக்கு எடுப்பாங்க திசையன்வெளியில், காலைல 3 மணிக்கெல்லாம் வேளாங்கண்ணி போயிடுவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 400 கிலோமீட்டருக்கு மேலேங்க. பிளான் பண்ணியிருந்தேன், பட்டு இப்போதைக்கு பண்ணல, கூடிய சீக்கிரம் பண்ணலாங்க. மக்களே, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த கூடாங்குளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இருக்குங்க. அதை பற்றி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லணுங்க. நம்ம கூடாங்குளம் வரட்டுங்க, அப்புறம் சொல்கிறேங்க. ஆக்சுவலி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க ரைட் சைடு பார்த்திங்கன்னா கடல் இருக்குங்க. இது வந்து ஒரு டவுன்ஷிப்னு போட்டிருக்கு, ஏதோ ஒரு சம்திங் பேருங்க, அவங்களோட டவுன்ஷிப் யார்டுன்னு நினைக்கிறேன். ஸோ சிக்னல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பக்கத்துலேயே கடலுக்கு பக்கத்தில் தாங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம்.
கடல் பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாங்க. உங்களுக்கு தெரியாத மக்களே, ஆனால் தூரத்தில் தெரியுதுங்க அந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். எஸ், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இருங்க, நான் ஜூம் போடுறேன். நானும் கடல் வியூ எங்கேயாச்சும் பார்க்கலான்னு பார்த்தா பார்க்க முடியலைங்க. எஸ், இதாங்க அந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் கூடாங்குளம். என்ன விஷயம்னா, நம்ம இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட்டு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், பவர் சப்ளை பண்ண பிளான்ட்டு பார்த்திங்கன்னா கூடாங்குளம் தாங்க. ஸோ அதுதான் எங்கேயோ படித்த மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் நான் கூகுளில் போட்டு பார்த்தேன். அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சுங்க. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட்டு நியூக்ளியர் பவர் சப்ளை பண்ண பவர் ஸ்டேஷன் இது தாங்க. எஸ், நம்ம டைவர்ஷன் ஆயிரும் இப்போ. மினிட்ஸ் 1:30 ரீச் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. எஸ் மக்களே, ஃபுல் கூட்டமும் இங்கே தாங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஏட்டா ரொம்ப தேங்க்ஸ். ஏட்டா தேங்க்யூ. லிங்க் செய்து மக்களே வந்தாச்சுங்க. ஷார்ப்பாக நம்ம வண்டி வந்தாச்சு. இங்கே பின்னாடி தாங்க அந்த மசூதி இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஆத்தங்கரை பள்ளி வாசல். எஸ், வண்டி வந்து ஒரு யூட்டர்ன் போட்டு வருவாங்க. வருங்க. ஒரு அருமையான பயணங்க. எஸ், ஃபைனலி வி ரீச் ஆர் டெஸ்டினேஷன். ஆற்றங்கரை பள்ளிவாசல். கரெக்டாக 1:30 வந்து சேர்ந்தாச்சு. ஒரு அருமையான பயணம். காலைல 5:20 ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி கரெக்டாக இங்கே 1:30 வந்தாச்சுங்க. ஆக்சுவல் ஷெடியூல் 12:10 வர வேண்டியதுங்க. இந்த டிலே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா சென்சார் ப்ராப்ளம் ஆகி நம்ம ட்ரிவாண்டமில் ஒரு 30 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சுங்க. அதனால வர வழியில் டிராஃபிக்கை பார்த்துருப்பீங்க, எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஒரு அருமையான பயணம். கேஎஸ்ஆர்டிசியில் நீங்கள் கேட்டுட்டு இருந்தது நம்ம ஃபுல்ஃபில்லாக பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3:10 ரிட்டர்ன் எடுப்பாங்க. நம்ம இதுலேயே நாகர்கோவில் போக போகிறோங்க. ஸோ அந்த மசூதிக்கு வந்து கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அப்படியே நம்ம லஞ்ச் இங்கே வந்து நம்ம கண்டக்டர்னா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லஞ்ச் கூப்பிட்டு போயின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஆனது ஒரு சூப்பரான வீடியோ நாகர்கோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டாடா. அண்ட் மக்களே, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இப்போ இருக்கக்கூடிய சூப்பர் ஃபாஸ்ட், இந்த டீலக்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட் இதில் புக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஹரிப்பாடில் ஏறணுமா, இந்த ஹரிப்பாட்லேருந்து 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் பேசஞ்சரில் நம்ம ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து காயங்குளத்தில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. காயங்குளத்தில் ஒரு ஃபாஸ்ட் பேசஞ்சர் வருது. அதாவது நம்ம டிபார்ச்சர் டைம் பார்த்தீங்கன்னா 5:20. அப்போ 3:20, 4:20, 5:20 இந்த 2 மணி நேரத்துக்குள்ள நம்ம ஃப்ரீயாக இந்த ஃபாஸ்ட் பேசஞ்சரை ட்ராவல் பண்ணி நம்ம போர்டிங் பிளேஸ்க்கு வந்துடலாங்க. இதுதாங்க எனக்கு மென்ஷன் ஆயிருந்துச்சு. நான் உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீனில் போடுறேன். இது வந்து டீலக்ஸ்க்கும் அப்ரூவ் ஆகுங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ் மக்களே, இங்கே தாங்க என்ட்ரன்ஸ் அந்த பள்ளிவாசல். ஸோ அப்படியே நம்ம சாப்பிடுவோங்க. சாப்பிட்டு உள்ளே போக முடிஞ்ச டைம் இருந்தால் உள்ளே போகலாங்க. எஸ், வரும்போது பார்த்துருப்பீங்க நம்ம டிரைவரை நான் ஓட்டியிருந்தார். இப்போ வந்து அப்படியே க்ரூ சேஞ்சுங்க. ஸோ இவர் வந்து ஹரிப்பாடு வரைக்கும் போவார். ஸோ அப்படி தாங்க இந்த ஷிஃப்ட்டில் எல்லாமே அதே மாதிரி தான் ப்ரொசீஜர். இது சூப்பர் டீலக்ஸ்னால் ஒரே ட்ரிப்லேயே 2 பேர் சேஞ்ச் ஆவாங்க.
இங்கே ஷார்ப்பாக 3:10 எடுப்பாங்க. ஹரிப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு 9:35 ரீச் ஆயிடுவாங்க. எஸ், நம்ம இதில் நாகர்கோவில் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. எஸ், நம்ம வண்டிக்கு பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் ஃபுல்லாமே ரிசர்வேஷன் தாங்க. காலைல வரும்போதே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இங்கேருந்தும் ஃபுல்லாக ரிசர்வேஷன் தாங்க. அண்ட் வர வழியில் நிறைய நோட்டீஸ் பண்ணாங்க. பாதி பேர் நம்ம ஆட்கள்லாம் கையை காமிச்சிட்டு பஸ்ஸில் ஏற மாட்டுறாங்க. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஃபேர்லாம் இல்லைங்க. நார்மல் வண்டியை விட கொஞ்சம் ஃபேராக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆத்தங்கரை பள்ளிவாசல்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் டிக்கெட் எடுக்க போகிறோம். எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேங்க. எஸ், நம்ம ஆத்தங்கரை பள்ளிவாசல்லேருந்து நாகர்கோவிலுக்கு 49 ரூபா சார்ஜுங்க. 46, அப்புறம் 3 ரூபா வந்து CESS சார்ஜஸ்ன்னு போட்டிருக்காங்க. என்னன்னு தெரியல. எஸ், டிக்கெட் பார்த்துருப்பீங்க. 49 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நார்மல் வண்டியோட சார்ஜர் தாங்க. நார்மல் வண்டினா பார்த்திங்கன்னா இது ஒரு 10 ரூபா கம்மியாகுங்க. இது வந்து நடுவில் இருக்க ஸ்டாப்பேஜஸ் எல்லாம் நிற்க மாட்டாங்க. அப்போ நம்ம சேட்டாவோட டிரைவிங் எப்படி இருக்க போகுதுன்ட்டு. எஸ், ஃபைனலாக நாகர்கோவில் வந்தாச்சு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, இப்போ கொஞ்ச நாள் தான் ஆச்சு வண்டி ஸ்டிக்கர் பண்ணி. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலி மதுரை நாகர்கோவில்